ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஆக்சுவலாக கேக் ப்ரீமிக்ஸ் ரெசிபின்னு சொல்லிட்டு, இந்த ப்ரீமிக்ஸ் ரெசிபி பவுட்ரு ஃபார்மில் இருக்கும். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா என்ன கேக்னாலும் வீட்டிலே அவன் இல்லாமல் ஈஸியாக கடாயில் பண்ணலாம். இந்த ப்ரீமிக்ஸ் ரெசிபிக்கு கூட ரொம்ப சிம்பிளானது தான். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு 1 கப் மைதா மாவு வேணும். அந்த 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் மில்க் பவுடர், பால் பவுடரு, அதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட வேண்டியதுதான். பேக்கிங் சோடா 1 டீஸ்பூனு, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூனு. ஆக்சுவலாக அந்த 1 கப்புங்கிறது 200 ml கப். அது நீங்கள் என்ன கப் மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே எல்லாமே மெஷர் பண்ணிக்கலாம். மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். நம்மளோட கேக் ப்ரீமிக்ஸ் இப்போ ரெடி. இதை வச்சு எப்படி கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் பால் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன், ஒரே 1 ஸ்பூன். ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். கேர்டில் ஆயிரும் நல்லா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில், அது எந்த வாசனையும் இல்லாத எண்ணெய். நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம கேக் ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது 1 கப் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் லம்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணுற மெத்தடு. அதுக்கப்புறம் இது வெனிலா கேக்கு. நான் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். இதுவே சாக்லேட் கேக் பண்ணோன்னா நீங்கள் 1/2 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். சுகர், அதுக்கப்புறம் மில்க் பவுடரில் இருக்க சுகர், இதெல்லாமே போதும். ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணது பாலும் எண்ணெயும் தான். நான் ஏற்கனவே கடாயை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த இது லம்ஸ் இல்லாமல் நம்ம கிளறினப்புறம் நம்மளோட ட்ரேயில் பட்டர் பேப்பர் தடவி அதில் இந்த ப்ரீமிக்ஸ் ரெசிப்பியை ஊற்றிடலாம். இந்த பேட்டரை ஊற்றிட்டு ஒரு தடவை டேப் பண்ணிடலாம், ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த கடாயில் நம்ம இந்த இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கரெக்டாக 35 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. பாருங்கள், நல்லா கேக் ரைஸ் ஆகி வந்துச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஃப்ளிப் ஓவர் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு கேக்கு. நான் விப்பிங் க்ரீம் ஏற்கனவே வச்சுருந்தேன் வீட்டில். அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு விப்பிங் க்ரீம் இல்லைன்னா இதை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இல்லாட்டினா ஹெர்ஷீஸ் சாக்லேட் சாஸ் இருந்துச்சுன்னா அதை மேலே தடவி கூட சாப்பிட்டுக்கலாம். நான் ஃபுல்லு விப்பிங் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுட்டேன். இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம் பாருங்கள். வீட்டிலையே அவன் இல்லாமல், அதே மாதிரி எக் இல்லாமல், எக்லெஸ் தான் இது. அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ச்சியாக வந்துச்சு இந்த கேக்கு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.